உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனையின்படி ஆவடி ரயில் நிலையம் அருகில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட நிர்வாகிகள், மாநகர ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்ட அவசர ஆலோசனை கூட்டம் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ஆவடி சாமு நாசர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் SIR செயல்பட்ட வழக்கறிஞர் பிரிவணி தோழர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்த அமைச்சர், சமீபத்தில் திருவண்ணாமலையில் நடந்து முடிந்த பேரணிக்கு அதிக அளவில் கலந்து கொண்ட கழக உடன்பிறப்புகள், நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த மின்சார பேருந்து துவக்க நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைத்து இளைஞரின் தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அவர் சமீபத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடுகளை சுட்டிக்காட்டிய கழக நிர்வாகிகள் விழிப்புணர்வுடன் அதில் உள்ள தவறுகளை சரி செய்து உண்மையான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்து கழகத்தின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் கழக தோழர்கள் ஒற்றுமை உணர்வுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு கழக வெற்றிக்கு கடுமையாக உழைத்து வெற்றி பெற வேண்டும் என்றும் மற்றும் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு பாகுபாடுகளை மறந்து அனைவரும் செயல்பட்டு ஒரே அணியில் நின்று தமிழ்நாட்டை மீட்டெடுக்க பாடுபட வேண்டும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் நிர்வாகிகளுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலையும் அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திரு கிருஷ்ணசாமி MLA, திரு ராஜி, திரு KG ரமேஷ், ஆவடி மாநகராட்சி மேயர் திரு உதயகுமார், தொகுதி பார்வையாளர்கள் திரு PTC செல்வராஜ், செல்வி, நிவேதா, ஜெசிகா உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள், மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தயவுசெய்து அதை விழிப்புணர்வு இருந்து அதை நீங்கள் கூட்டத்தை சேகரிக்கணும் வெளியிருக்கோம். ஏன்னா ஏதோ கூட்டம் கலைஞம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் போனோம் இல்லாமல் அதை நீங்கள் உங்களுக்கு உள்ள இளைஞரணி, மாணவர் அணி, நம்ம அணியில் அமைப்பாளர்கள், மகளிர் அணி எல்லாத்தையும் இணைத்து நம்ம அந்த ஆர்ப்பாட்டத்தை திறம்பட செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான பணிகளை ஒரு நாள் இருக்குது, இடையில ஒரு நாள் இருக்கா, அந்த அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு துண்டறிக்கை போட்டு கூட்டத்தை சேர்ப்பதற்கான வழியில் போகுது. இதெல்லாம் இது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பணப்பயிற்சி மாதிரி முட்டேஸ்வரர் நகர செயலர், முட்டேஸ்வரர் பேரூர் செயலாளர் அதை நீங்கள் திறம்பட செய்ய வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடைபிடிக்கிறேன். அது நான் வந்து கலந்துக்க முடியாத நான் போய் வருவேன், எல்லாத்துக்கும் சொல்லுவேன், எந்தெந்த இடத்துல எனக்கு கொடுத்துருங்க. அந்த நிர்வாகிகள் தயவுசெய்து அந்த துண்டறிக்கையில் உங்களுடைய நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகளை போட்டு யார் கன்னட உரை போடுறாங்களோ அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி தலைமை நம்ம முட்டேஸ்வரர் முன்னிலைப்படுத்தி அது சிறப்பான முறையில் வடிவமைத்து அது எனக்கு ஒரு திட்டமிட்டோட சரி தலைமைக்கு அனுப்புவது ஏதுவாக இருக்கும். ஆக நம்ம இன்னைக்கு கூட்டப்பட்டதுக்கு போது வந்து பார்த்தீங்கன்னா SIR நேற்று நடந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம சிறப்பான முறையில் பணியாற்றியிருக்கோம். தலைவர் மிகவும் வாழ்த்து தெரிவித்தார். இருவரு கருத்து கிடையாது. இருந்தாலும் அதில் எந்த அளவுக்கு ஒரு மைன்யூட்டாக இருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய உதாரணம். என்னன்னாக்கா அழகா 234 தொகுதியில் குடிப்பிடிய சொல்ற முதல் தொகுதி அதான் நம்பர் 1. முதல் தொகுதி 1 அதை கையில் எடுத்து என்ன சொல்றாருன்னா 4 பேர் வந்து அதில் இறந்துட்டு தான் கணக்கு கட்டுறாங்க. 4 பேர் இறந்ததை கணக்கு கட்டுறாங்க. அந்த 4 பேர் இறந்ததை ஒருத்தர் இருந்தது தான் உண்மை, ஆனால் 3 பேர் இறந்தது உண்மை இல்லை. அந்த 3 பேர் உயிரோட தான் இருக்காங்க. எவ்வளோ டீப்பாக பார்க்குறாரு தலைவர். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு 234 தொகுதி இருக்கக்கூடிய அவ்வளோ வாக்காளர்களையும் பார்ப்பாங்க கொள்வாங்க நினைக்கிறது. ஒரே ஒரு தொகுதி நம்பர் 1 அதை எடுத்துக்க அது மட்டும் ஸ்டாம்ப் 234 தொகுதி சொல்லக்கூடிய நேரம் இல்லை. ஒரு தொகுதியில் மட்டும் 4 பேர். இந்த 4 பேர் இறந்துட்டு தான் கணக்கு காட்டுறாங்க. அப்படின்னா 2 இருக்குது, 3 இருக்குது, 234 தொகுதியில் இருக்குது. அது மாதிரி ஒரே தான் இறந்தது உண்மை, ஆனால் 3 பேர் போய் காட்டுறாங்க. அப்புறம் 234 தொகுதி பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குக்கு சாதாரண விஷயங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இளையாங்குடி தொகுதியில் ஒரு ஓட்டு நம்ம தோற்று, ஒரு ஓட்டு தான் நம்ம இளையாங்குடி தொகுதியை வந்து ஒரு காலகட்டத்தில் தோற்று அதுக்கப்புறம் 3 வழக்குகள் போட்டு அந்த வழக்கில் போஸ்ட் ஓட்டை எழுதி வச்சு அப்புறம் ஜெயிக்க வச்சாங்க இளையாங்குடியில் நம்ம திமுக. அதே மாதிரி CP ராய்க்கு சொல்லக்கூடிய ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் கேண்டிடேட் ராஜஸ்தான் காங்கிரஸ் ஓடுறது நேரம், காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்க நேரம், மத்தியில் ஆட்சியில் அப்படி ஆட்சியில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ராயங்கள் சொல்லக்கூடியது அவங்க என்ன பண்ணாங்க
முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லி அறிவிக்கல. முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லி அறிவிச்சவர் முன்னாடி ராஜஸ்தான் ஃபுல்லாக வேலை செய்யறாரு. ராஜஸ்தான் ஃபுல்லாக பணியாற்றி என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சிட்டாரு. ஆனால் முதலமைச்சர் கேண்டிடேட் அவர் தோற்றுக்கிறார். அவர் தோற்றுறது பெரிய விஷயம் கிடையாது, ஒரு ஓட்டு தோற்று. அந்த ஒரு ஓட்டு தோற்றுடைய பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு இருக்க இந்த பாருங்க, டிரைவரு, பிஏ, இந்த ஓஏ, இந்த 4 பேர் ஓட்டு போடுறாங்க. இவனுக்கு முழுக்க தேர்தல் கொடி பார்த்துட்டு இருக்காங்க தவிர இந்த ஓட்டு போடுறாங்க. என்னாச்சு, நான் முதலமைச்சர் கேண்டிடேட் எத்தனை ஓட்டு தோற்றுறோம், ஒரு ஓட்டு தோற்றுறாரு. இந்த 4 பேர் போட்டிருந்தாங்கன்னா 3 ஓட்டு அவர் ஜெயிச்சிருக்கோம். யாரு? ஆக அந்த ஒவ்வொரு ஓட்டு எவ்வளவு வேள்வியானதுன்றதுக்கான எடுத்துக்கிறாங்க. முதலமைச்சர் நம்மளால கவுன்சிலர் தோற்றுகளை சுதந்திரம் முடிச்சுட்டு இருக்காங்க. போச்சு 5 வருஷம் போச்சு, கவுன்சிலர் போச்சு அப்படின்னா அப்படிங்கிறப்போ முதலமைச்சர் சொல்லி பிரதம மந்திரி அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தியால் அறிவிக்கப்பட்டவர் அந்த வேட்பாளர் ஒரு ஓட்டு தோக்குறாருன்னா ஒரு மனநிலை இருக்காங்க. அவர் கூட இருக்காலே ஓட்டு போடுறாரு. ஆக இந்த 4 ஓட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஓட்டு வந்து நமக்கு வேல்யூபுல்லான ஓட்டு. ஆகவே இந்த 4 ஓட்டுல அதே மாதிரி எல்லா இடத்துல இருக்கின்ற மாதிரி சொல்றாரு. அதை நம்ம இப்போ பணி வந்து மகத்தானது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னாக்கா நம்முடைய ஐடிவிக்கு சேர்ந்து நம்ம ஒன்றிய கழக சார், நகர கழக சார், மாநகர செயலோட சார் உங்களுடைய பணிக்கு அதே மாதிரி நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் மானிட்டர் பண்ணி ஒன்றிய அரசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துடிச்சிட்டு என்னென்ன கூடத்தில் நம்மளை டீக்ரேட் பண்ணுவோம் பண்ணுச்சு. இருந்தாலும் தலைவர் சொன்ன வார்த்தை கண்ணில் விளக்கனே ஊதிட்டு பார்த்தா நம்ம கண்ட ஒவ்வொருத்தரும் எஸ்ஐஆர் வந்து ஒவ்வொரு அந்த பிஎல்ஏ 2 ஆகட்டும், பிஎல்சி ஆகட்டும், பிஎல்டி அவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பார்த்தாங்கன்னு சொல்லி தலைவர் வந்து வாயார நேற்று புகழ்ந்தார். அதே போன்று வக்கீல்களையும் அதே போல ஐடிவிக்கு இருக்கக்கூடிய பிரவீன் வந்திருக்காரா, அது பிரவீனை பார்த்தீங்கன்னா போட்டுட்டே இருக்க அவரு தூங்குறாரு என்ன தெரியல. இன்னும் சொல்ல போனா என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்